بسم الله الرحمن الرحيم. முழு செய்யும் போது உங்ககிட்ட சின்ன ஒரு கேள்வி கேட்டா நீங்க அமைதியா முடியட்டும். முழு செய்யும் போது ஒவ்வொரு உறுப்பையும் கழுவுறோம்ல. முதல்ல எடுத்த உடனே வலது முன்கையை கழுவ வேண்டும், அதுக்கு பிறகு இடது முன்கையை கழுவ வேண்டும். இது மாதிரி ஒவ்வொரு உறுப்பா கழுவ ஆரம்பிக்கிறோம். வாயை கொப்பளிக்க வேண்டும், மூக்கை சுத்தம் செய்ய வேண்டும், முகத்தை கழுவ வேண்டும். அதுக்கு பிறகு இதுவரை வலது கையை கழுவ வேண்டும், இதுவரை இடது கையை கழுவ வேண்டும். எத்தனை டைம் கழுவணும் சொல்லுங்க. சொல்லுங்க நீங்க. ஒரு டைம் கழுவலாம், 2 டைம் கழுவலாம், 3 டைம் கழுவலாம். 3 டைமுக்கு மேல கழுவலாமா? அதை ரசுல்லா வீண் வரையும் முழுசா ஒரு டைம் நீங்க கழுவுங்க, ஓகே. முழுமையாக பரிபூர்ணமாக 2 டைம் கழுவலாம், ஓகே. அதிகபட்சமாக 3 டைம் நீங்க கழுவிக்கலாம், ஓகேங்களா? 3 டைமுக்கு மேல நீங்கள் செய்யறது வேஸ்ட், அதை வேஸ்ட்ன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு வீண் வரையம்ங்கிற மாதிரி சொல்லிவிட்டார்கள், ஓகேயா? இப்ப தலைக்கு மசகு செய்யும் போது எத்தனை தடவை செய்யணும்? காதுக்கு மசகு இது பண்றோம்ல, அதாவது ஆட்காட்டி விரலை இப்படி வச்சு காதுக்கு மசகு செய்யறாங்கல்ல, அது ரசூலுல்லாஹ் எத்தனை டைம் செஞ்சிருக்காங்க? தலைக்கு மசகு செய்யறது எத்தனை டைம்? ஷியோரா யாருக்கு தெரியும்? இந்த விஷயத்த பத்தி பாத்துட்டு வாங்க, சரியா? அதுக்கு ஒரு பிரைஸ் கொடுக்கலாம் நெக்ஸ்ட் இதுல. மசகு செய்யறதுக்கு எத்தனை டைம்? 3 டைம் கிடையாது மசகு, ஓகேங்களா? காதுக்கு மசகு செய்யறது 3 டைம் செய்யக்கூடாது, மற்றதெல்லாம் 3 டைம் செய்யலாம், 3 டைமுக்கு மேல செய்யக்கூடாது, ஓகேங்களா? சரி, ஒரு உழு செய்யும் போது நடுவுலயே மறந்துட்டீங்க, இப்ப என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் செய்யணும். என்ன செய்யணும்? மறந்ததுதான். சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்ய வேண்டியதுதான். இதுதான் இதுக்கான விஷயம். இப்ப ஜனாசா தொழுகையை உழு செஞ்சதுக்கு அப்புறமா ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுகைக்காக முன் சுன்னத் தொழுகவில்லை, பின் சுன்னத் தொழுகவில்லை, ஓகேங்களா? முன் சுன்னத் கிடையாது, பின் சுன்னத் கிடையாது, பாங்கு கிடையாது, இகாமத் கிடையாது. ஜனாசா தொழுகைக்கு உழு செய்து விட்டு வர வேண்டும். பள்ளிவாசலில் தொழுகலாம், வீட்டுல தொழுகலாம். நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தொழுகலாம். பள்ளிவாசல்ல ஒரு கிரவுண்ட் இருக்குது, ஒரு திடல் இருக்குது, அங்கேயே தொழுகலாம், ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படி எல்லாம் ஹதீஸ்கள்ல நாம பார்க்கிறோம். இப்ப ஜனாசாவை ஜனாசா தொழுகைக்கான திசை எது? ஜனாசா தொழுகைக்கும் கிபுலா தான் திசை, ஓகேங்களா? கிபுலாவுடைய திசையில இது போன்ற ஒரு குறுக்கு வசமாக ஆண் ஜனாசாவாக இருந்தாலும் பெண் ஜனாசாவாக இருந்தாலும் இப்படி வைத்து விட வேண்டும், ஓகேங்களா? கிபுலா திசைக்கு முன்னாடி மையத்து இருக்கும், மையத்துக்கு அடுத்து எது இருக்கும்? கிபுலா திசை காபத்துல்லான்னு வச்சுக்கோங்க. காபத்துல்லாவிலேயே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. காபத்துல்லாவுக்கு அடுத்து மையத்துக்கு அடுத்து யார் இருப்பாங்க? இமாம் இருப்பாங்க. இமாமுக்கு பேக்ல மஅமூம் இருப்பாங்க, ஓகேங்களா? அப்படி அந்த ஸ்ட்ரக்சர் தான் ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க, ஓகேயா? ஆண் மையத்தாக இருந்தால் தலைக்கு நேராக இமாம் நிற்க வேண்டும். பெண் மையத்தாக இருந்தால் அவர்களுடைய இந்த இடம், இந்த ஹிப் இருக்குல்ல, இதுக்கு பேர் என்னது? இதுதான் அவர்களுக்கான பலம். ஆண்கிறவன் ஒரு தலைவர், குடும்ப தலைவர் ஆண் தான். தலைக்கு நேராக ஆண் நிற்பாங்க. பெண்கிறவங்க அந்த முதுகினுடைய அந்த சக்தியினாலதான் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அதெல்லாம் காரணமாக ரசூலுல்லாஹ் சொல்லல. அதாவது ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, ஆண் மையத்தாக இருந்தால் தலைக்கு நேராக இமாம் நிற்க வேண்டும், பெண் மையத்தாக இருந்தால்
இடுப்புக்கு நேராக இமாம் நிற்க வேண்டும். ஓகேங்களா? இவ்வளவுதான் விஷயம். நின்று விட்டு அல்லாஹு அக்பர் என்று தக்பீர். தக்பீர் கட்டுறது என்னது? இதுக்கு நேரா ஷோல்டருக்கு நேராகவும் காதுடைய அந்த கீழே இருக்குல்ல அந்த நுனிக்கு நேராகவும் கைகளை நேராக உசத்தி அனைத்து உறுப்புகளும் கிபிலாவை நோக்கி இருக்க வேண்டும். உசத்தி நெஞ்சின் மீது கை கட்ட வேண்டும். நெஞ்சின் மீது கை கட்டி நிக்கிறாங்க. ஓகேங்களா? நெஞ்சின் மீது கை கட்டி நின்று விட்டு முதல்ல எடுத்த உடனே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். முதல்ல என்ன செய்யணும்? சூரத் முதல் தக்பீருக்கு பிறகு ஓத வேண்டிய துவா என்ன? சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். ஓகேயா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin என்று முழுசாக ஓதணும். மனசுக்குள்ள ஓத வேண்டும். மனசுக்குள்ள அந்த சூறாவை ஓத வேண்டும். பின்பற்றி தொழக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களும் என்ன செய்வாங்க? இமாம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் நெஞ்சு மேல கை கட்டினார்னா இமாம்ங்கிறவங்களே அவங்களை பின்பற்றி தொழுகிறது தான். பின்பற்றி தொழக்கூடியவங்களுடைய சட்டம் என்னன்னா, இமாம் என்ன செய்யறாரோ அதை செய்யணும். ஓகேங்களா? இமாம் தக்பீர் கட்டியதற்கு பிறகு அவங்க தக்பீர் கட்டிட்டு அவங்களும் சூரா ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். புரிஞ்சுங்களா அவங்களுக்கு? சூரத்துல் ஃபாத்திஹாவை அவங்களும் மனசுக்குள்ள ஓதி கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இமாம் என்ன செய்வாங்க? கையை இப்படி மறுபடியும் அல்லாஹ் அக்பர் கையை கழட்டி தக்பீர் கட்டுறது கிடையாது. மறுபடியும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினதுக்கு பிறகு என்ன சொல்ல வேண்டும்? அல்லாஹு அக்பர் என்று மட்டும்தான் சொல்லுவாங்க. சொல்ல வேண்டும். கையை அவிழ்த்து கட்டுங்க என்று எந்த ஹதீஸ்லயும் இல்லை. அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு சலவாத் ஓத வேண்டும். சலவாத்துனா என்னது? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இதை ஓத வேண்டும். இதை ஓதுனதற்கு பிறகு எல்லாமே பொறுமையா ஓதணும். ஓகேங்களா? சில பேரு ஜனாசா தொழுகையில அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் எல்லாம் நாலு அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு சலாம் சொல்லி முடிச்சிருவாங்க. அப்படி கிடையாது. சரிங்களா? மூன்றாவது தக்பீருக்கு பிறகு ஒரு துவாவை ஓத வேண்டும். நான்காவது தக்பீருக்கு பிறகு ஒரு துவாவை ஓத வேண்டும். துவாவை அரபியில தான் ஓதணும். அரபியில தெரியல அப்படின்னு சொன்னா, தெரியலங்கிற நேரத்துல அந்த அரபியினுடைய பொருளை படிச்சு அதுல என்ன கான்செப்ட் இருக்குதோ அதை வைத்து கொண்டு தமிழிலும் ஓதலாம். தெரியல, சரியா? மையத்துக்கு தொழுகை நடத்தக்கூடிய முதல் உரிமை யாருக்கு இருக்கு? ஒரு மையத்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க மௌத்தாயிட்டீங்க. மௌத்தா போன உங்களுக்கு தொழுவு வைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட், அதாவது அந்த ரைட்ஸ் முதல்ல யாருக்கு கொடுக்குது? இஸ்லாம். பிள்ளை அந்த அந்த மையத்தினுடைய மகனுக்கு. ஓகேங்களா? அந்த மகன் தான் என்ன செய்வாங்க? தொழுகை நடத்துவாங்க. அந்த இடத்துல ஆலிம் சா அஜரத்து ஜமாத்து எதுவுமே கிடையாது. அந்த மகன் நடத்துவாங்க. ஓகேங்களா? அந்த தந்தை இணை வைக்காதவராக இருந்தால், தந்தை என்ன செய்திருக்க கூடாது? சிறுக்கில் ஈடுபட அந்த சிறுக்கான அந்த விஷயத்துல இருந்திருக்க கூடாது. இதுதான் அடிப்படையான சிறுக்கு. அப்புறம் தூக்கு போட்டு மௌத்தாகுவாங்கல்ல, தற்கொலை செய்யறது, விஷம் குடிச்சு அந்த மாதிரியான செயல்களுக்கு ஜனாசா தொழுகை கிடையாது. ஓகேங்களா? கடன் வாங்கி இருந்தாங்கன்னா அந்த கடனுக்கு யார் பொறுப்பேற்றுக்கணும்? என் தந்தை ஏதேனும் பாவம் செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கோங்க, கடன் வாங்கியிருந்தா என்கிட்ட வாங்கிக்கோங்க என்று சொல்லலாம். ரசுல்லாவுடைய காலத்துல கடன் வாங்கி இருந்தாங்கன்னா கடன் வாங்கினவங்களுக்கு ரசுல்லா தொழுகை நடத்த மாட்டாங்க. மற்ற சஹாபாக்களை தொழுகை நடத்த சொல்லுவாங்க. அந்த நிலைமை கொஞ்ச காலத்துக்கு பிறகு இவர் மேல கடன் இருக்கா, சரி அரசாங்கத்திலிருந்து நான் கடனை செட்டில் பண்ணிக்கிறேன் என்ற நிலைமையெல்லாம் வந்துச்சு. ஓகேங்களா? இப்ப மூணாவது தக்பீருக்கு பிறகு என்ன துவாவை ஓத வேண்டும் அப்படின்னா, அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி முதுஹலஹு வக்ஸில்ஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பரதி என்று வருமே. அந்த துவா யாருக்கு தெரியும்? அந்த துவா ஒரு பிரிண்ட் ரெடியா இருக்கு. ஓகேங்களா? கிளை நிர்வாகிகள் கிட்ட இதை அனுப்பி விட்டுறேன். அவங்க என்ன செய்வாங்க? உங்களுக்கு வேணும்னா இந்த பிரிண்ட்டை அவங்க பிரிண்ட் எடுத்து தந்துருவாங்க. நீங்க அதை வாங்கி மனப்பாடம் செஞ்சுக்கோங்க. அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வக்ஸில்ஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பரதி வனக்கிஹி மினல் ஹதாயா கமா நக்கைத ஸௌபல் அபீர மினத் தனஸ் வஅப்தில்ஹு தாரன் கைரன் மின் தாரிஹி வஅஹ்லன் கைரன் மின் அஹ்லிஹி வஸௌஜன் கைரன் மின் ஸௌஜிஹி வஅத்கில்ஹுல் ஜன்னத வஅஇதுஹு மின் அஸாபில் கவ்ரி அவ் மின் அஸாபின் நார். இந்த துஆவை மூன்றாவது தக்பீருக்கு பிறகு ஓதலாம். நாலாவது தக்பீர் அல்லாஹ்
அக்பர் என்று சொன்னதற்கு பிறகு அல்லாஹும்ம அக்ஃபிர் லி ஹய்யினா வ மையித்தினா ஹய்யினா மையித்தினா வ ஸகீரினா வ கபீரினா வ தக்கரீனா வ உன்சானா அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா ஃபஅஹ்யிஹி அலல் இஸ்லாம் வ மன் தவஃபைதஹு மின்னா அதாவது அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா ஃபஅஹ்யிஹி அலல் ஈமான் வ மன் தவஃபைதஹு மின்னா ஃபதவஃபஹு அலல் இஸ்லாம் அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னா அஜ்ரஹு வ லா துலில்லனா பஅதஹு என்ற இந்த துஆவை ஓத வேண்டும். ரசூலுல்லாஹ் வந்து 4 தக்பீர் கொண்டும் ஒரு ஜனாசா தொழுகை நடத்தியிருக்கிறாங்க. 5 தக்பீர் சொல்லி நடத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனா அதிகமாக எத்தனை தக்பீரோட நடத்தியிருக்காங்க? 4 தக்பீர்களை சொல்லி ஜனாசா தொழுகை நடத்தியிருக்காங்க. ஓகேயா? 4 தக்பீரின் மூலமாக நாம் ஜனாசா தொழுகை நடத்தலாம். 5 தக்பீர் மூலமாகவும் ஜனாசா தொழுகை நடத்தலாம். 5வது தக்பீருக்கு பிறகு ஓதக்கூடிய துவாக்களும் இருக்கிறது. அதுவும் என்ன செய்யுங்க, எடுத்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஜனாசா தொழுகையுடைய துவாவெல்லாம் தெரியாம இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இல்லை. அதுவும் ஆண்கள், உங்க வாப்பா மவுத்தாயிட்டாருன்னா உங்களுக்கான உரிமை அது, நீங்க ஜனாசா தொழுகை நடத்துவீங்க. அப்ப அந்த ஜனாசா தொழுகையுடைய துவாவை தெரியலன்னா என்ன செய்வீங்க? தெரிஞ்சு வச்சுக்கிறது சிறந்தது தானே, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 4 தக்பீர்களுக்கு பிறகு அல்லது 5 தக்பீர்களுக்கு பிறகு உடனே ருக்கூக்கு போயிடக்கூடாது. ருக்கு சுஜூதெல்லாம் இந்த தொழுகை கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லிட்டு ஜனாசா தொழுகையை முடித்து விட வேண்டும். இவ்வளவுதான் விஷயம். அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு மையத்து இருக்குது, அவங்க வீட்டுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹும் மஃபிர், இப்ப என் பேர் கமால், ஓகேங்களா, நான் மௌத்தா போயிட்டேன்னு சொன்னா அல்லாஹும் மஃபிர் கமால் அப்படிங்கிற அவரோட பேரை சொல்லிடணும். இப்ப நான் மௌத்தா போனா என் பேரு, உன் பேர் என்ன? இவன் மௌத்தா போயிட்டானா முகமது ஜாபீர், அல்லாஹும் மஃபிர் முகமது ஜாபீர் அப்படின்னு அவர் அந்த மனுஷனோட பேரை போட்டுருணும். போட்டுட்டு வர்ஃப தரஜதஹு ஃபில் மஹ்தியின் வஹலுஃபுஹு ஃபி அகிபிஹி ஃபில் காபிரின் வஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வஸ்ஃபஹ் லஹு ஃபி கப்ரிஹி வ நவ்விர் லஹு ஃபீஹி. இந்த துஆவை ஓத வேண்டும். மையத்தை அவங்களுடைய வீட்டுக்கு போனா அல்லாஹு மஃபிர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த மனுஷன் அல்லது மனுஷி ரெண்டுல ஒருத்தவங்க மௌத்தா போயிட்டாங்கன்னா அந்த பேரை சொல்லணும். பேரை சொல்லிட்டு இறைவா அவங்கள நீ வந்துட்டு ஒரு உயரமான தரஜாவை கொடு, அவர்களுக்கு ஒரு நல்ல அவங்களுக்கு கபருல விசாலமாக்கு, அவங்கள மன்னிச்சிரு ரப்புல் ஆலமீனேங்கிற மாதிரி இந்த அர்த்தங்கள் வரும். இந்த ஒரு துவா ரொம்ப முக்கியமான ஒரு துவா. இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜனாசா தொழுகையுடைய அந்த 3வது 4வது 5வது தக்பீர்களுக்கு பிறகு ஓதக்கூடிய துவாவையும் மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒருத்தர் நம்முடைய வாப்பாவோ அம்மாவோ மௌத்தாயிட்டாங்கன்னா என்ன செய்யலாம்? ஜனாசா தொழுகை நடத்துவதற்கு மிகவும் மிகவும் உதவியாக இருக்கும். இதுதான் ஜனாசா தொழுகையுடைய ஒரு பயிற்சி. பெண் ஜனாசாவிற்கு, பெண் மையத்திற்கு இடுப்புக்கு நேராக நின்று இப்படி தொழுக வைக்கணும். இதுதான் விஷயம். இப்ப அந்த கஃன் உடுத்தக்கூடியதை சொல்லி கொடுப்பாங்க. புரியல. வீட்டுக்கு போனாவா, வீட்டுக்கு தொழு வைக்கும் போது குறுக்கு வசமாக வைக்கணும். ஓகேங்களா? அது பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் ஒரு இது கிடையாது. மையத்தை வீட்டுல மையத்தை வைக்கிறதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக்கான சட்டம் இருக்குதா, இந்த ஆங்கிள் தான் வைக்கணும் அப்படிங்கிறது அப்படி எதுவும் கிடையாது. ஆமா, அது பிரச்சனை கிடையாது. நீங்களே சொல்லுங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. நம்முடைய ஜமாத் சார்பாக அனைத்து மக்களும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தந்த வழிமுறைகளை
அவர்கள் பேணி நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தர்பியா நிகழ்ச்சியை நமது ஜமாத் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதனுடைய அடிப்படையில் ஜனாசா எவ்வாறு குளிப்பாட்டுவது, எவ்வாறு கபனிடுவது என்ற செயல்முறை விளக்கத்தை இந்த நிகழ்ச்சியுடைய மைய பகுதியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் சாதாரணமாக ஒரு வீட்டில் யாரோ மௌத்தாகிவிட்டாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, இரத்த உறவுகளாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையர்களாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் முதலில் மரணித்து விட்டால், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தூய்மையை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அந்த அடிப்படையில் முதல்ல யார் இறந்தாங்களோ அவர்களுடைய பார்வைகள் எல்லாம் நிலை குத்திவிடும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க. ரூஹு போகும்போது பாருங்க, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவர்களுடைய ரூஹு அந்த மூச்சு என்ன, அதாவது நம்ம சடலம் தான், நம்ம சடலத்திலிருந்து அந்த உயிர் பிரித்தெடுக்கப்பட்டு நம்ம நரம்புகள்லாம் அப்படியே தெருக்கி ஒரு விதமாக உடல்ல இருந்து உயிர் பிடுங்கப்பட்டு வானத்தை நோக்கி செல்லக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு மனிதர்களுடைய கண்களும் நிலை குத்திவிடும், வானத்தை நோக்கி இருக்கும். என்னுடைய உயிரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே மேல நோக்கி தான் இருக்கும். அதனாலதான் இறந்த நேரத்துல செத்த பேர் கீழே கூட உட்கார மாட்டாங்க, பக்கத்துல உட்கார மாட்டாங்க. ஏன்னா ரூஹு அடிச்சிருமா. 10 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட செய்தி. ஆனா இப்ப எல்லாம் நம்ம பக்கத்துல உட்காந்துக்கிறோம் தைரியமா, இந்த தவீது கொள்கை வந்ததுக்கு அப்புறம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு ஜனாசா இறந்து விட்டார், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த கண் அப்படியே திறந்த நிலையில இருக்கும், அவர்களுடைய கண்ணை அப்படியே கசைக்கு மூடி விடுங்கள் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லியிருக்காங்க. அப்ப உடல் சுத்தம் செய்யணும். இஸ்லாம் சுத்தத்தை அதிகமாக வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம். இறந்துட்டாங்க போது உயிர் பிரியக்கூடிய நேரத்துல சில அசுத்தங்கள் கழிவுகள் வெளியேறக்கூடிய நிலை. இது மனிதனுடைய எல்லாருக்கும் உள்ள அமைப்பு. மல ஜலங்கள் வெளியேறும், அதனால தூய்மை செய்யணும். நம்ம என்ன பண்ணுவோம், இது மாதிரியே செஞ்சாச்சு. அவர்களுடைய ஆடையை கலைந்து அவர்களுடைய பிறப்பு உறுப்புகள் எல்லாம் தெரியாத அளவுக்கு மறைத்து விட்டு அந்த உடையோடைய அவர்களை கழுவலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அது காட்டி தந்த வழிமுறை. அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுவதாக இருந்தால் ஒற்றைப்படையில குளிப்பாட்டுங்க, 3, 5 அந்த முறையை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னாங்க. அதனுடைய வலப்பக்கத்திலிருந்து ஆரம்பிங்க. இப்ப முதல்ல கண்ணை கசைக்கு மூடியாச்சு, இப்ப ஜனாசா இருக்கு. வலது பக்கத்திலிருந்து தான் எதா இருந்தாலும் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, செருப்பு அணிந்தாலும் சரி, உடைகள் அணிந்தாலும் சரி, எது அணிந்தாலும் சரி, உங்களுடைய வலப்பக்கத்தில் அணியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்திருக்காங்க. அந்த அடிப்படையில வலது பக்கத்திலிருந்து தண்ணியை ஊற்றி நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே கையிலேருந்து கால் வரையிலும் ஊற்றி முகமெல்லாம் அப்படியே கழுவி, வாயில எல்லாம் தண்ணி போக வேண்டியது அவசியம் இல்லை. அப்படியே மூஞ்சை மட்டும் கழுவி விட்டு இந்த பக்கம் கை இந்த பக்கம் ஊற்றி இது மாதிரி, அப்புறம் அதுக்கு முதல்ல வலது பக்கம், அதுக்கப்புறம் இடது பக்கம் எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி அடிப்பக்கம் எல்லாம் சுத்தமாக கழுவுறோம். எத்தனை முறை செய்ய வேண்டும், 3 முறை செய்ய வேண்டும் அல்லது 5 முறை செய்ய வேண்டும். நறுமணங்கள் எல்லாம் சோப்பு, நல்ல சோப்பு. இன்னைக்கு இருக்கிற சோப்புல மிருகங்கள் கொழுப்பு அதிகமா சேர்ந்திருக்கு. அந்த சோப்புல எது ஹெர்பலா இருக்கோ, எது இயற்கையான சோப்பா இருக்கோ, சில சோப்புகள் பாத்தீங்கன்னா ஆயிலே செஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி சோப்புகளை நம்ம உபயோகப்படுத்தலாம். லக்ஸ், ரெக்ஸோனா போன்ற இந்த மாதிரி மிருக கொழுப்புகள் சேர்ந்த சோப்பை உபயோகப்படுத்த வேண்டியதில்லை. அதனால நறுமண பொருட்களை எல்லாம் போத்தி கழுவிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், பெண்களாக இருந்தால் அவர்களுடைய சடைகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு 3 பிரிவாக ஆக்கி அந்த தலைப்பகுதியெல்லாம் சுத்தமாக செய்துவிட்டு ஜனாசா இப்போ சுத்தம் பண்ணியாச்சு. சுத்தமான துணியை கொண்டு துவட்டி விட்டு ஒரு அழகான துணியை கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே பேக் பண்ணி வச்சுருவோம். இதே ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடிய ஒரு நிலை. இது பெரிய ஈஸியான வேலை தான். மறுமையில் இதற்கு பெரிய கூலி இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் குளிப்பாட்டும் போதே ஒரு ஜனாசாவினுடைய குறைகளை மறைக்கிறார்களோ அவர்களுடைய 40 பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதனால ஜனாசா குளிப்பாட்டுறோம், அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்குது. அதனால அவர்கள் வாழ்ந்த காலத்துல சில நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்தரங்க பகுதியில இருக்கும், அதெல்லாம் நீங்கள் மறைத்து விடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதனால அதுல ரகசியம் பேண வேண்டும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். இப்ப எல்லாம் முடிச்சாச்சு.
அதுக்கப்புறம் வந்து கபனிடக்கூடிய ஒரு நிலை. இந்த கபனை பொறுத்தளவில் ஜனாசா சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அளவு இருக்குதோ அந்த மாதிரி கபனிடணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஆடைகளிலே சிறந்தது வெண்மையான ஆடை. அது கிடைக்கலையா, கலர் ஆடையில வந்து நீங்க வந்து கபனிடுங்கள். அதுவும் கிடைக்கலையா, தைக்கப்பட்ட ஆடையில வந்து கபனிடுங்கள். அதுவும் கிடைக்கவில்லையா, உடுத்தி இருக்கிற ஆடையை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் மரணிக்கக்கூடிய நேரத்துல ஆடைகள் இல்லை. இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஆடையெல்லாம் அதிகமா இருக்கு. இன்னைக்கு போறோம், காசை கொடுக்குறோம், அப்படியே ஜவுளி கடையில இருந்து நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம். அன்னைக்கு ஒரு ஆடை, கீழாடை இருந்தா மேலாடை கிடையாது, மேலாடை இருந்தா கீழாடை கிடையாது. அந்த மாதிரி நிலையில தான் அன்னைக்கு சகாபாக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. அப்பேர்னால எந்த ஆடை இல்லைனாலும் இப்போ அரபு நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கலர் ஆடையிலாம் கபிடுறாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், வெள்ளை ஆடை சிறந்தது. வெள்ளை கிடைக்கலையா, தைக்கப்பட்ட ஆடை. தைக்கப்பட்ட இல்லைன்னா போட்டிருக்க புத்த ஆடையிலேயே சிறந்த ஆடையை கொண்டு நம்ம வந்து கபண்டிடலாம். இப்போ நமக்கு ஆடைகள் கிடைக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உஹது போர் நடக்குது. உஹது போர்ல பல சகாபாக்கள் கொல்லப்படுகிறார்கள். அவ்வாறு கொல்லப்படக்கூடிய நேரத்தில் முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரே ஒரு சால்வா துணி தான். அவங்க போர்ல சையதாயிட்டாங்க. சையதாகக்கூடிய நேரத்தில் அவங்கள்ட்ட ஒரே ஒரு பகுதி தான். அன்னைக்கு சகாபாக்கள் எல்லாம் கபனிடுறாங்க. எப்படி கபண்டுறாங்க? அவங்களுடைய ஒரே சால்வையை கொண்டு அவர்களுடைய முகத்தை மறைக்கிறார்கள். கால் பாகம் தெரிகிறது. கால் பாகத்தை இழுத்து மறைக்கிறார்கள். தலை தெரிகிறது. ஓடோடி சென்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கிட்ட கபன் துணி ரொம்ப கம்மியா இருக்கு. அவருடைய தலையை மறைத்தால் கால் தெரிகிறது, காலை மறைத்தால் தலை தெரிகிறது, என்ன செய்வோம் என்று கேட்கும் போது அதற்கு நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஜனாசாவுடைய தலைப்பகுதியை வந்து முழுவதுமாக மறைத்து விடுங்கள். அவர்களுடைய கால் பகுதியை மதீனாவில் இருக்கக்கூடிய இஸ்தகீர் என்னும் புல்லை போட்டு மறைத்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு செய்திருக்காங்க. அப்ப இந்த நிலைக்குள்ள நம்ம இன்னைக்கு தள்ளப்படலை. இன்னைக்கு எல்லாருக்கும் ஆடைகள் நிறைவா இருக்கு. இன்னைக்கு கபனை எப்படி விடலாம் என்ற செய்தியை பார்ப்போம். ஒரு ஜனாசா வீட்டில் இருக்கு அப்படிங்கும்போது ஜனாசாவுடைய அளவு அளந்துக்கணும். கூடிய வரையிலும் ஜனாசாவுக்கு பெண் ஜனாசாவாக இருந்தால் 15 மீட்டர் எடுங்க. அந்த 15 மீட்டரும் வந்து 40 சென்டிமீட்டர் அகலத்துலேயும் இருக்கும், 55 சென்டிமீட்டர் அகலத்துலேயும் ஜவுளி கடையில் இருக்கும். வாங்க போகும்போது 55 சென்டிமீட்டரில் உள்ள அகல துணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே துணியை போட்டு கபனம் படிச்சிடலாம். அதே 40 mm வாங்கிட்டீங்கன்னா, 40 சென்டிமீட்டரில் வாங்கிட்டீங்கன்னா அதை வந்து மூட்டி தான் வந்து நம்ம கபனிடணும். அதனால வாங்கும் போது பெண்களாக இருந்தால் 15, ஆண்களாக இருந்தால் ஒரு 10-12 மீட்டர் இருந்தால் போதும். ஏன்னா பெண்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆடை எக்ஸ்ட்ரா வரும், அதை நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு ஜனாசாவுடைய அளவு எடுத்துக்கிறோம். இது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. இது எல்லாருமே செய்யலாம். நாளை மறுமையில யார் அழகான முறையில் ஜனாசாவுக்கு கபனிடுகிறார்களோ நாளை மறுமையில சொர்க்கத்துல உயர்ந்த பட்டாடைகள் அணிவிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்க சொல்லி இருக்கிறாங்க. அதனால இந்த கபனுக்கு போட்டி போட்டுக்கொண்டு இந்த கபனிடுற வேலையெல்லாம் நம்ம செய்யணுங்க. இதுக்கு மறுமையில நிறைய கூலிகள் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஜனாசா இருக்கு. இப்போ இந்த அளவு ஜனாசா இருக்குன்னா ஒரு ஜாம் 1.5 ஜாம் விட்டுருங்க விட்டுறதுக்கு. இந்த பகுதிக்கிற அதே மாதிரி தலைப்பகுதியில் இப்போ ஜனாசா இருக்கு அளந்துக்கிறோம். இப்போ ஜனாசா வீட்டில் இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? இப்போ இந்த அளவை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த துணியை கட் பண்ணிக்கணும். أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على السلام حي على الفلاح حي على
الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. 3 பகுதி கீழே தூக்கிட்டு அப்படியே அறிவிப்பு பண்ணிடுங்க. வாங்க துவா சொல்லிங்க. சென்டரில் ஒன்று போடும், அந்த கடைசியில் ஒன்று போடும். இந்த கடைசி சென்டரை ஒன்று போட்டு சும்மா போட்டு டம்மா பண்ணிக்கணும். இது கீழே ஒன்று போட்டீங்களா? அப்படியா? ஐயாயிரப்பட்டாடே. அன்னைக்கு இந்த மாதிரியான ஆடைகள்லாம் இல்லை. அதனால என்ன பண்ணாங்க, 2 ஆடைகள்ல மேல ஆடை கீழே ஆடை இவ்வளவுதான். அன்னைக்கு அப்படியே சுற்றி கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு கொஞ்சம் உபரி துணியெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமான முறையில் நம்ம பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அதை நம்ம செய்கிறோம். எவ்வளோ நீட்டாக இருக்கோ அந்த நீட்டத்துக்கு இந்த பகுதி ஒரு ஜாம் விட்டுங்க, அந்த பகுதி ஒரு ஜாம் விட்டுட்டு 3 பீஸாக என்ன பண்ணுவோம், இந்த இது கட்டுறதுக்கு தலைப்பகுதியும் நடு உடல் பகுதி இந்த பகுதி 3 பீஸாக அதிலேயே அது நம்ம கயிறு மாதிரி இதுலேயே கட் பண்ணி எடுத்துக்கணும். புரியுதா? அதுக்கப்புறம் ஆண்களாக இருந்தால் ஒரு உள்ளாடை நம்ம ஓரளவு தெரியும். இந்த சின்ன பையனாக இருக்க தொட்டு அவங்க சின்னதாக தான் இருக்கும். நம்ம பெரிய ஜனாசாவாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூடுதலாக தான் கொடுக்கணும். இப்போ ஆண்களாக இருந்தால் ஒரு உள்ளாடை, பெண்களாக இருந்தால் 2 உள்ளாடைகள். புரியுதா? வேற ஏதாச்சும் பிளட் லீக்கேஜ் வேற ஏதாச்சும் மறந்து பஞ்சு யூஸ் பண்ணலாம் பெண்களுக்கு. ஆண்களுக்கு அந்த நிலை இல்லை. அப்படிங்கும்போது மட்டும் சொல்லிடுங்க. இந்த பக்கம் ஆண்களாக இருந்தால் அது ஒன்று தான். பெண்களாக இருந்தால் 2 உள்ளாடைகள் இருக்கணும். சரியா? அதற்கப்புறம் சட்டைன்னா டெய்லர்கிட்ட தைக்கிற சட்டை இல்லை, நம்ம துணியிலேயே செய்யக்கூடிய ஒரு சட்டை தான். நல்லா பார்த்துங்க. அந்த ஜனாசாவுடைய உடல் பகுதியை ஓரளவு கொஞ்சம் மெஷர் பண்ணிங்க, ஓரளவு தெரியும். இப்போ நம்ம பெரிய ஆளாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓரளவு வச்சுட்டு வேற ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. இதுக்கெல்லாம் போய் கட்டிங் எல்லாம் பண்ணுறது இதெல்லாம் நம்ம கட்டிங்கெல்லாம் வேண்டியதில்லை. நம்ம இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு ஸோ அந்த ஜனாசாவுடைய அளவு இது அண்ணன் வச்சுக்கிறீங்களா. இப்போ இந்த பகுதி இது மேல் சட்டை, இது அப்படி இது சட்டை ரெடி. அந்த கழுத்து பகுதி, இப்போ இந்த கழுத்து பகுதியை வெட்டுறது பெரிய மேட்ரு இல்லை. அப்படியே வெட்டிக்காம கழுத்தில் அந்த வாடையை போடும்போது அந்த மைய பகுதியில் ஒரு ஓட்டை போட்டுக்கணும். அதுதான் வெட்டுறாங்க. பெண்களாக இருந்தால், ஆண்களாக இருந்தால் அது ஒரு ஆடை தான். பெண்களாக இருந்தால் மார்பில் எக்ஸ்ட்ரா ஒரு கச்சம் வரும். அவங்களுக்கு பெண்களுக்கு தனியாக வெட்டிக்கணும். சாதாரணமாக இதே மாதிரி ஒரு சின்ன அளவில் வெட்டி அதை பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சட்டை போடணும். கொஞ்சம்
ஏன்னா இது ஜனாசா இல்லை, அசைகிற பொருளாக தான் இருக்கு. அதனால புரியுதா? நம்ம யோசிச்சோமா, முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த பேக்கிங் முடிஞ்சிருச்சு. தலைப்பாகை எல்லாம் கிடையாது. ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க, தலைப்பாகை எல்லாம் கட்டி இல்லை, தலையை மறைச்சா போதும், அவ்வளவுதான். இது ஆண்களுக்கு இந்த நிலை. பெண்களாக இருந்தால் 2, அவங்களுக்கு உள்ளாடை ஒன்று, மேலாடை ஒன்று. அதே போன்று அவங்களுக்கு உள்ளாடை, நெஞ்சு பகுதியில் உள்ளாடை ஒன்று, மேலாடை ஒன்று. சரியா? இந்த கபனி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வாசனை திரவியங்கள் நம்மகிட்ட இருந்ததுன்னா வாசனை திரவியங்களில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். அது இல்லாமல் கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை இடித்து இந்த மாதிரி சைடு கங்குகள்ல எல்லாம் வைக்கலாம். புரியுதா? இதெல்லாம் வந்து அன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கட்டி தந்துருக்குறாங்க. நறுமண பொருளை யூஸ் பண்ணலாம். அதற்கு அடுத்தாறு போல எல்லாம் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் கட்டுங்க. சும்மா வருவாங்க. இந்த கடைசியில் 3 கட்டு, தலைப்பகுதி ஒன்று, மையப்பகுதி ஒன்று, கால் பகுதியில் ஒன்று. இப்போ கட்டிட்டோம், வேலை முடிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் யாரும் வந்தாங்கன்னா திறந்து பார்க்கலாம். மூஞ்ச மாதிரி இந்த மாதிரி திறந்து காமிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சந்தைக்கு கொண்டு வருவாங்க. சந்தைகளை கொண்டாந்து தூக்கி கொண்டே வைப்பாங்க. வச்சதுக்கு அப்புறம் கொண்டே கபூரில் அடக்கம் பண்ணுவாங்க. இதுதான் மனிதனுடைய இறுதி நிலை. இந்த கபனிடுறது இவ்வளவுதான், ஒரு சிம்பிள் மேட்ரு தான். கடந்த காலங்களில் இந்த கபனை வெட்டுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தெரியுமா? 500 ரூபா 1000 ரூபாலாம் வாங்கக்கூடிய நிலையில் இருந்தாங்க. மார்க் அறிஞர்கள் இருந்தாங்க. இந்த காலத்தில் எல்லாமே கற்றுக்குங்க. ஆனால் ஒரு ஈஸியான ஒரு வே தான் இது. அதனால் அனைவரும் இந்த ஜனாசாவுடைய செயல்களில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும். அனைவரும் இந்த இதை ஈஸியாக தான் செய்கிறது, ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. ஆமாம், இதுக்கு போய் டெய்லரிங்லாம் கற்றுக்க வேண்டியதில்லை. இது ஈஸியாக அவரவர்கள் செய்யக்கூடிய நிலையில் அந்தந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஜனாசாவுக்கு அவங்கவுங்களே செஞ்சுக்கலாம். இது ஒன்றும் பெரிய மேட்ரே கிடையாது. இவ்வளவு தான் நிலை. அதற்கு அடுத்த நிகழ்ச்சி